பண்ணிரும். ஓகே, ஸோ அதனுடைய எக்ஸாம்பிள் வந்து இதுதான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஸ்ட்ரெச் ஷேப்ஸ் இருக்கிறது. இந்த ஷேப்பை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எலாபரேட் பண்ணி ஸ்பியர் ஷேப்க்கு மாற்றிருக்கேன். ஓகே, பட் அதனுடைய ஃபிக்ஸ்டு ஷேப் கிடையாது. பட் நம்ம ஷேப் எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்டு பிளாபி ஆப்ஜெக்ட். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹார்ம். ஓகே, நம்மளோட ஹார்ம் பார்த்தீங்கன்னா என்ன டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வேணாலும் இருக்கும். ஓகே, அதாவது நீ ஹேண்ட் வந்து அந்த ஹார்ம்ஸ் வந்து மூவ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஷேப்ஸ் வேரி ஆகும். அதுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ஷேப்ஸ் கிடையாது. அதுதான் இங்கே ஏபின்னு 2 டயக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்டு பிளாபி ஆப்ஜெக்ட். ஸோ பிளாபி ஆப்ஜெக்ட் மீன்ஸ் இஸ் நத்திங் பட் இட்ஸ் நாட் மெயின்டைன் எனி ஃபிக்ஸ்டு ஷேப். ஓகே, so this is that the example is given molecular structure. இதுதான் molecular structure. அடுத்தது water droplets. ஓகே, வாட்டர் ட்ராப் ஆயிட்டு இருக்குல்ல, அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் ஒரு பிளாபி ஆப்ஜெக்ட். அடுத்தது லிக்யூட், எந்த லிக்யூடு இருந்ததுனாலுமே அந்த லிக்யூட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே பிளாபி ஆப்ஜெக்ட்ஸ் தான். நம்மள யூஸ் பண்ற ஆயில், ஷாம்பு, இதே மாதிரி எல்லாமே பிளாபி ஆப்ஜெக்ட்ஸ் தான். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா மசில் ஷேப்ஸ். இந்த ஹியூமன் பாடியோட மசில் ஷேப்ஸ், அதுக்கு எதுவுமே ஒரு ஃபிக்ஸ்டு ஷேப்ஸே இருக்காது. நம்ம மூவ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ஃபிங்கர்ஸும் இருக்கட்டும், ஹார்மும் நம்ம எப்படி வேணாலும் நம்ம மூவ் பண்ணிப்போம் இல்லையா. தட் இஸ் தட் த பிளாபி ஆப்ஜெக்ட். Okay, so the next is that the spline representation. So spline representation is a very simple only. ஓகே, ஸோ ஸ்ப்ளைன் ரெப்ரசன்டேஷன்னா என்ன அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டாட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த டாட்ஸில் நீங்கள் அந்த டாட்ஸை எப்படி நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேப்பர்ஸ்லாம் ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டாட்ஸ் இருக்கும். ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் டாட்ஸ் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த டாட்ஸ் எல்லாமே ஜாயின் பண்ணுவோம். ஓகே, அது நம்ம ஆக்டிவிட்டீஸை செஞ்சுருக்கோம். அதையே தான் இங்கே ஸ்ப்ளைனில் கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஸ்ப்ளைன் அதை தான் நம்ம ஸ்ப்ளைன் சொல்கிறோம். பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷேப் இல்லாமல் இருக்கிற டாட்ஸ் தான் வந்து இங்கே கொடுத்துருக்காது. ஓகே, ஸோ எஸ் ஸ்ப்ளைன் இஸ் எ ஃப்ளெக்சிபிள் ஸ்ட்ரிப். தட் இஸ் த ஃப்ளெக்சிபிள் ஸ்ட்ரிப் அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். அந்த டாட்ஸ் யூஸ்டு டு ப்ரொடியூஸ் எ ஸ்மூத் கர்வ். ஓகே, த்ரூ டிசிக்னேட்டட் செட் ஆஃப் பாயிண்ட்ஸ். என்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த பாயிண்ட்ஸில் நம்ம ஒரு கர்வ் மாதிரி ட்ரா பண்ண போகிறோம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் என்ன சொல்றேன்னா ஆக்டிவிட்டீஸில் நம்ம பார்த்தோம்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்போ இல்லை ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்போ கொடுத்து நம்ம ட்ரா பண்ணுறோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வேணாலும் பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த பாயிண்ட்ஸை வந்து நம்ம ஒரு கர்வ் மாதிரி ட்ரா பண்ணியிருக்கிறது தான் ஸ்ப்ளைன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ தட் இஸ் த டெஃபினிஷன் ஃபார் ஸ்ப்ளைன். இதை தான் ஸ்ப்ளைன் கர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஸ்ப்ளைன் கர்வ் அப்படின்றது நம்ம எப்படி வேணாலும் அதை ஜாயின் பண்ணலாம். நீ இந்த டாட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டாட், எண்டிங் பாயிண்ட் 2 பாயிண்ட் இருக்கும். ஓகே, நீ ஸ்டார்டிங் பாயிண்ட் டு எண்டிங் பாயிண்ட்ல மிடில் இருக்கிற எல்லா டாட்ஸுமே ஜாயின் பண்ணி ஒரு கர்வ் மாதிரி ட்ரா பண்ண போறீங்க. ஸோ அந்த கர்வ் வந்து நீ ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டோட்டலாக 6 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஓகே, 6 டாட்ஸ் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டாட் வந்து ஸ்டார்டிங், 6th டாட் வந்து எண்டு. ஸோ இன் பிட்வீன் எத்தனை இருக்கு? 4 டாட்ஸ் இருக்கு இல்லையா. அந்த ஃபர்ஸ்ட் டாட்ல இருந்து நீ செகண்ட் டாட்க்கு தான் கனெக்ட் பண்ணணும்னு கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டாட் டு தேர்ட் டாட் கனெக்ட் பண்ணி ரிமைன் மறுபடியும் அடுத்தது செகண்ட் வந்து செகண்ட்ல இருந்து ஃபோர்த், எப்படி வேணாலும் அந்த கர்வ் நம்ம ட்ரா பண்ணலாம். ஓகே, அதுதான் ஸ்ப்ளைன் ரெப்ரசன்டேஷன். பட் நம்ம வந்து ஜென்ரலாக புக்கில் இருக்கிற ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா தட் இஸ் த ஸ்கொயர் ஆர் ட்ரையாங்கிள் ஷேப். அந்த ஆக்டிவிட்டீஸ் பார்த்தோன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம கரெக்டாக அந்த ஸ்கொயர் ஷேப் ஆர் ட்ரையாங்கிள் ஷேப் எடுத்த மாதிரி அதை நம்ம ஜாயின் பண்ணியிருப்போம். ஓகே, ஜஸ்ட் ஐ எம் ஷோயிங் த டயக்ராம். இதுதான் வந்து இந்த டாட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்களே. இந்த டாட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னோட மவுஸ் பாயிண்ட் பாருங்க, இதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ இதுதான் எண்டிங் பாயிண்ட். இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து நான் வந்து அடுத்த நெக்ஸ்ட் பாயிண்ட் இதுக்கு நான் கர்வ் ட்ரா பண்ணுறேன். அடுத்தது இந்த பாயிண்ட் நான் கர்வ் ட்ரா பண்ணுறேன். இதை நான் வந்து கண்டினியூஸாக ஒரு கர்வ் மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இதே போல் நீங்கள் வந்து பாயிண்ட்ஸ் நீங்கள் கர்வ் ட்ரா பண்ணுறது அப்படின்னு தான் தட் இஸ் கால்டு ஸ்ப்ளைன். ஓகே, இதை தான் வந்து பேசியர் ஸ்ப்ளைன் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இன் திஸ் ஸ்ப்ளைன், this is the term spline curve. It is originally referred to a curve drawn in this manner. And இப்போ நான் காமிச்சேன் அந்த மேனர்ல தான் ட்ரா பண்ணுவாங்க. ஓகே, இது வந்து நீங்க அந்த ட்ரா பண்ற மெத்தடை வந்து கியூபிக்கல். ஓகே, தட் இஸ் த கியூபிக்கல்னா 3 பாயிண்ட்ஸ் அப்படி ட்ரா பண்றீங்க அப்படின்னா தட் இஸ் கால்டு கியூபிக் பாலினாமியல் ஃபங்க்ஷன். Okay, that is the first and second derivatives are continuous across the various curve section. நமக்கு டோட்டலாக 3 பாயிண்ட்ஸ் இருக்கும். அதை நான் வந்து கியூப் மாதிரி ட்ரா பண்ணுறேன். ஓகே, சாரி, தட் இஸ் கால்ட் வந்து ட்ரையாங்கிள் பாலினாமியல். ஓகே, 3 டாட்ஸ் இருந்தது அப்படின்னா அது ட்ரையாங்கிள் பாலினாமியலாக இருக்கும். ஓகே, அதே வந்து 3 டைமென்ஷனலாக அதை நம்ம ட்ரா பண்ணும்போது அது கியூபிக்காக ட்ரா ஆகும். ஓகே,
அடுத்தது வந்து ஸ்ப்ளைன் கர்வ். ஸோ ஸ்ப்ளைன் கர்வ்னா என்ன அப்படின்னா இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ ஸ்ப்ளைன் கர்வ் refers to any composite curve formed with polynomial section satisfy the specified continuity conditions at the boundary of phase. அந்த என்ன கண்டிஷன்ஸ் இருக்கோ அந்த கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கொடுத்த இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் டு எண்டிங் பாயிண்ட் யூ ட்ரா த கர்வ். ஓகே, அந்த கர்வ் ட்ரா பண்ண போறீங்க. ஸோ அந்த கர்வ் ட்ரா பண்ணுறதுக்கு ஹேவிங் சம் கண்டிஷன்ஸ் இஸ் தட். ஓகே, அந்த கண்டிஷன் மூலமா தான் அந்த கர்வ் வந்து நம்ம ட்ரா பண்றோம். அது என்னென்ன கண்டிஷன் நம்ம பேக்ல பார்ப்போம். ஓகேவா. ஸோ ஸ்ப்ளைன் சர்ஃபேஸ் அப்படின்றது டூ செட் ஆஃப் ஆர்த்தோகனல் ஸ்ப்ளைன் கர்வ்ஸ். அது வந்து ரெண்டு இது இருக்கு. என்ன அப்படின்னா ஸ்ப்ளைன் சர்ஃபேஸ்ன்றது நத்திங் பட் இப்போ நீ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ஜாயின் பண்ணி ட்ரா பண்ற கர்வ் பேரு ஸ்ப்ளைன் கர்வ். அது எந்த சர்ஃபேஸ்ல அந்த கர்வ் நீ ட்ரா பண்றியோ அந்த சர்ஃபேஸ் பேர் தான் வந்து ஸ்ப்ளைன் சர்ஃபேஸ். ஓகே, அதுல டூ செட் ஆஃப் கர்வ்ஸ் இருக்குன்றாங்க. அதுதான் ஆர்த்தோகனல் ஸ்ப்ளைன் கர்வ்ஸ். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ ஸ்ப்ளைன் எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பார்த்தா, அதாவது இந்த டயக்ராம்ஸ் நம்ம எங்கே யூஸ் பண்ண பார்த்தோம்னா அனிமேஷன் பார்ட்ல யூஸ் பண்ணுவோம். ஓகே, அடுத்தது கேட் அப்ளிகேஷன்ஸ். ஓகே, இந்த மெக்கானிக்கல் இதெல்லாம் நம்ம கேட் டயக்ராம்ஸ் ட்ரா பண்ணுறோம் இல்லையா, ஆட்டோமொபைல்ஸ் அதை ட்ரா பண்ணுறதுல எல்லாமே இந்த ஸ்ப்ளைன் தான் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் ஏர்கிராஃப்ட், ஸ்பேஸ் கிராஃப்ட், அப்புறம் ஷீப், ஹல்ஸ், அது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுறோம். அதாவது இது இது என்ன மேம், இது நார்மல் ஒரு பாயிண்ட்ஸ், நீங்க அந்த பாயிண்ட்ஸை ஜாயின் பண்றது தானே மேம் ஸ்ப்ளைன் சொல்றீங்க அப்படின்னா, அந்த பாயிண்ட்ஸை ஜாயின் பண்றது தான் ஸ்ப்ளைன். பட் அந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டூ செட் ஆஃப் கர்வா இருக்கும். ஓகே, இதுல பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம்ல எது டூ செட் கர்வ்னா, ஃபார் என்னோட கர்சர் பாருங்க, இது டாப்ல இருக்கிற கர்வ், இது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு. அதாவது இந்த லெஃப்ட் சைட் கர்வை நான் இப்படியும் எலாபரேட் பண்ண முடியும், இந்த டாப் கர்வை நான் இப்படியும் எலாபரேட் பண்ண முடியும். ஓகே, கிளியரா புரியுதா? லிசன், புரியுதா இது எப்படி நான் சொல்லியிருக்கேன்ட்டு? கேக்குதா நான் பேசுறது ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ் மேம். ஓகேடா ஓகேடா. ஓகே, இப்போ இதுதான் கர்வ். ஸோ நீ இந்த பாயிண்ட்ஸ் ஜாயின் பண்றது தான் கர்வ். ஓகே, இது ஒரு ஸ்ப்ளைன் கர்வ் சொல்றோம். ஏன் இதை நார்மலா நம்ம கர்வ் சொல்லாம ஸ்ப்ளைன் கர்வ் சொல்றோம்னா, இது பாத்தீங்கன்னா இந்த கர்வ் வந்து டாப்ல இருக்கு. என்னோட கர்சர் பாருங்க, டாப்ல இருக்கு இல்லையா. இந்த டாப் கர்வை நான் எப்படி எலாபரேட் பண்ணலாம் அப்படின்னா, இப்படியும் நான் மூவ் பண்ணலாம், டாப்லயும் மூவ் பண்ணலாம். என்னோட கர்சர் மேல இருக்கு பாருங்க, மேல மூவ் ஆகுதுல, அதே போலயும் மூவ் பண்ணலாம். அதே போல இதை பாத்தீங்க அப்படின்னா நான் எப்படி மூவ் பண்ணுவேன், இப்படி லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல என்னால அந்த கர்வை எலாபரேட் பண்ண முடியும். ஓகே, எதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரப்பர் பேண்ட், வீட்டில் நம்ம சின்னதாக ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து எப்படி பண்ணுவோம், அந்த ரப்பர் பேண்ட் நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் எடுக்கலாம் இல்லையா, அது அந்த மாதிரி மூவ் பண்ணுறது தான். இதனால தான் இது ஸ்ப்ளைன் கர்வ் சொல்றாங்க, வேறு எதுவுமே கிடையாது. ஓகேவா. ஸோ அதனால இது வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமொபைல்ஸ்ல எல்லாமே யூஸ் பண்ணுறோம், ஏர்கிராஃப்ட், ஸ்பேஸ் கிராஃப்ட் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுறோம், அனிமேஷன் பார்ட்ஸ் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த ஸ்ப்ளைன் கர்வ்ஸ் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தோன்னா, தட் இஸ் தட் த பேசிக் ஸ்டார்டட் ஃப்ரம் த இன்டர்போலேஷன் அண்ட் அப்ராக்சிமேஷன். இதுல இருந்து தான் இந்த கர்வே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ யூ நோ தட் இந்த இன்டர்போலேஷன்னா என்ன, அப்ராக்சிமேஷன்னா என்னன்னு தெரிஞ்சதுனா தான் we can draw the spline. ஓகே, ஸோ இந்த இப்போ சொன்னேன் இல்லையா, அந்த டாட்டட்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த டாட்டட்ல என்னன்னா அந்த டாட் பாயிண்ட்ஸ் தான் என்ன சொல்லுவாங்கன்னா கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. Okay, that is at the MCQ ல கேட்பாங்க. Spline curve by giving a set of coordinate positions called control point. அதாவது இந்த டாட்ஸ் இருக்குல்ல, இந்த டாட் பாயிண்ட், இந்த பாயிண்ட்டுக்கு பேரு தான் வந்து ஸ்ப்ளைன்ல கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அடுத்தது என்னன்னா, இந்த இப்ப நான் சொன்னேன் இல்லையா, ஸ்ப்ளைன் வந்து டூ டைப்ஸ் ஆஃப் பேசிக் ஃபங்க்ஷன் இஸ் தட். அது என்ன பேசிக் ஃபங்க்ஷன்னா இன்டர்போலேஷன் அண்ட் அப்ராக்சிமேஷன். என்ன டிஃப்ரென்ஸ் இன்டர்போலேஷன் அண்ட் அப்ராக்சிமேஷன்னா, இதே தான் நான் உங்களுக்கு இன்டர்போலேஷன்ல நான் ஆல்ரெடி ஸ்ப்ளைன்ல காமிச்சேன், இதே டயக்ராம் தான். பாலினாமியல் செக்ஷன்ஸ் ஆர் ஃபிட்டட் so that the curve passes through each control point. Resulting curve is called interpolate set of the control points. இங்க பாத்தீங்க எனக்கு 2 4 6 பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த 6 பாயிண்ட்ஸ் தான் நான் டாட்ஸ் இருக்கு, அந்த 6 டாட்ஸ் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா கண்ட்ரோல் பாயிண்ட் சொல்றேன். ஓகே, தட்ஸ் a one question. ஓகே, ஸ்ப்ளைன்ல இந்த டாட் நம்ம என்ன சொல்றோம்னா கண்ட்ரோல் பாயிண்ட் சொல்றோம். இந்த 6 கண்ட்ரோல் பாயிண்ட்டை நான் ஜாயின் பண்றதுக்கு பேரு தான் என்னதுன்னா இன்டர்போலேட். அதாவது அந்த ரிசல்ட்டிங் கர்வ் தான் வந்து இன்டர்போலேட். ஓகே, ஸோ தட் இஸ் கால்ட். ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா
அப்ராக்சிமேஷனா நல்லது அப்ராக்சிமேட்லி ஒரு தோராயமா இப்படி இருக்கலாம் அப்படின்றோம் இல்லையா அது எப்படின்னா அந்த பாயிண்ட்ஸை நீ கரெக்டா இந்த பாயிண்ட் டு இந்த பாயிண்ட் அப்படிதான் ஜாயின் பண்ணணும்னு கிடையாது எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்றது நானா ஒரு கர்வ் அந்த பாயிண்ட் எல்லாம் டச் பண்ணாம நானா ஒரு கர்வ் டிரா பண்றேன் இப்படியும் இருக்கலாம் என்னோட கர்வ் அப்படின்ற மாதிரி டிரா பண்றேன் ஓகே அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க டெஃபினேஷன் the polynomials are fitted to the general control point path without necessary passing through any point கண்ட்ரோல் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பட் அந்த கண்ட்ரோல் பாயிண்ட்ல தான் அது பாஸ் ஆகணும் அந்த லைன் கிடையாது வித்தவுட் நெசசரி பாசிங் த்ரூ எனி கண்ட்ரோல் பாயிண்ட் இந்த டாட் எல்லாம் பேர் என்னது கண்ட்ரோல் பாயிண்ட் இந்த கண்ட்ரோல் பாயிண்ட்ல பாஸ் ஆக தேவையில்லை தட் ரிசல்டிங் கர்வ் இஸ் கால்ட் அப்ராக்சிமேட் ஓகே ஸோ இன்டர்போலேஷன்னா அந்த கண்ட்ரோல் பாயிண்ட்ல நீங்க டிரா பண்ணீங்கன்னா தான் ஒரு கண்ட்ரோல் பாயிண்ட் டு அனதர் கண்ட்ரோல் பாயிண்ட் அனதர் பாயிண்ட் டு அனதர் பாயிண்ட் நீ டிரா பண்ணாதான் அது பேர் இன்டர்போலேஷன் அந்த பாயிண்ட்ஸை டச் பண்ணாம அப்ராக்சிமேட்டா என்னோட கர்வ் இப்படியும் இருக்கலாம் அப்படின்னு டிரா பண்ணா தட் இஸ் கால்ட் அப்ராக்சிமேஷன் that is the two things okay so அப்ப உங்களுக்கு கேட்கும்போது எப்படி கேட்கலாம்னா இந்த லைன்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க without necessary passing through any control point எந்த கண்ட்ரோல் பாயிண்ட்லயும் பாஸ் ஆகாம இருந்ததுன்னா அது அப்ராக்சிமேஷன் கண்டிப்பா கண்ட்ரோல் பாயிண்ட்ல தான் பாஸ் ஆகணும்னு இருந்ததுன்னா அது பேர் இன்டர்போலேஷன் இட்ஸ் கிளியர் ஓகே ஸோ த நெக்ஸ்ட் இஸ் த ஸ்ப்ளைன் கர்வ் இப்போ நம்ம சொன்னது தான் ஸ்ப்ளைன் கர்வ் அதை வந்து ஸ்ப்ளைன் கர்வ் வந்து நம்ம டிஃபைன் பண்ணலாம் மாடிஃபை பண்ண முடியும் மேனிப்புலேட் பண்ண முடியும் எல்லாமே பண்ண முடியும் அதாவது மாடிஃபை பண்ணலான்னு என்ன ஒரு கண்ட்ரோல் பாயிண்ட் டு நெக்ஸ்ட் கண்ட்ரோல் பாயிண்ட் அதாவது 5 கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ் இருக்குன்னா 1ல இருந்து 2 2 to 3 3 to 4 4 to 5 எடுத்து தேவையில்லை 1ல இருந்து நான் 3யும் பண்ணலாம் 3 to 4 போட்டு 4ல இருந்து 2 வரும் 2ல இருந்து 5 நான் என்னோட இஷ்டத்துக்கு அதை நான் மாடிஃபை பண்ண முடியும் பிகாஸ் this is the example for rubber band எப்படி நீ ரப்பர் பேண்டை உன் இஷ்டத்துக்கெல்லாம் மூவ் பண்ணி இழுக்க முடியுமோ அதே போல இந்த கர்வை உன்னால உன் இஷ்டத்துக்கு சேஞ்சஸ் பண்ண முடியும் மாடிஃபை பண்ண முடியும் okay that is called a spline curve okay it's clear so in this curve எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா the curve can be translated rotated or scaled with transformation so transformationனாலே நம்ம என்ன சொல்லியிருக்கோம் இந்த 3 things தான் பார்த்திருக்கோம் translation rotation and scaling ஓகே ஸோ இது மூணுத்துலையுமே வந்து இந்த ஸ்ப்ளைன் கர்வ் அப்ளை பண்ண முடியும் மெயின் எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா யூ ரைட் தட் த கேட் ஆட்டோமொபைல்ஸ் வந்து மெயின் எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்ப்ளைனுக்கு ஆட்டோமொபைல்ஸ் தான் மெயின் எக்ஸாம்பிள் ஓகே ஸோ ஒன்லி 2 திங்ஸ் இஸ் தர் ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம ஸ்ப்ளைன் மறுபடியும் ஒரு முறை ரீகால் பண்ணுவோம் இந்த ஸ்ப்ளைன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஓகே லிசன் ஸோ இந்த டயக்ராம் இந்த கர்வ் தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஸ்ப்ளைன் சொல்லியிருக்கோம் இந்த கர்வ்ல லாட் ஆஃப் கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ் இருக்கு ஓகேவா நான் இங்கே கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ் ஹைலைட் பண்ணல ஒரு கர்வ் ட்ரா பண்ணியிருக்கேன் தட் கர்வ் இஸ் கால்ட் ஸ்ப்ளைன் கர்வ் ஸோ இந்த ஸ்ப்ளைன் கர்வ் ஓகே நீ எப்படி மூவ் பண்ணலான்னு பார்த்தோன்னா இதுதான் ஒரு ரப்பர் பேண்டுன்னு நினைச்சுக்கோ ஓகே அப்போ இந்த ரப்பர் பேண்ட் எப்படி பண்ணலாம் நீ